Yes. So, hello, aspirants. So, welcome to Editor 7. So, நான் தான் உங்கள் விமல் ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. எஸ். ஸோ, இன்றைக்கி நம்ம என்ன ஒரு செஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளை வந்து ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங் பார்த்துருப்பீங்க. பட் நம்ம டிஎன்பிஎஸ்சிலையும் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய வந்து கிளாஸஸ்லாம் கொண்டு போயிருக்கோம் யூடியூப்பில். ஸோ, நம்ம அதெல்லாம் வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ, இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பற்றின ஒரு சின்ன டேட்டா தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ, ஆனுவல் கேலண்டர் அப்படின்றத பற்றினா நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் ஸோ நம்மளுடைய மற்ற ஃபேக்கல்ட்டிஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பேசியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த ஒரு குரூப் 4 எக்ஸாம்னா என்ன, ஸோ என்னென்ன மாதிரியான போஸ்ட் இருக்குது, ஸோ யார் எலிஜிபிள், எப்படி நீங்கள் படிக்கணும், என்ன மாதிரியான சிலபஸ், இப்போதுலேருந்து நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம இந்த ஒரு செஷனில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே, டன். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்றது என்னென்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிளரிக்கல் பேஸ்டு, ஓகேங்களா, அந்த ஒரு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். தட் இஸ் ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லலாம், இல்லைனா வந்து கிட்டத்தட்ட ஒரு கிளரிக்கல் லெவல் சரிங்களா? ஸோ அது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய நேம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி வேறு மாதிரி இருக்கும். ஸோ லெவலில் பொறுத்த வரைக்கும், பே லெவலில் பொறுத்த வரைக்கும் சேலரின்றது இவ்வளோ அந்த மாதிரி தான். சரிங்களா? எஸ். ஸோ இந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஆஸ்பிரன்ஸை ரெக்ரூட் பண்ணி மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இவங்க ஒரு கண்டக்டிங் பாடி, அவ்வளோதான், சிம்பிளாக சொன்ன போல. சரிங்களா? எஸ். ஸோ இது உண்மையாகவே சொல்ல போனால் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் எக்ஸாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சிடிஎஸ் எக்ஸாம் இருக்குது. சரிங்களா? இதில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ரொம்ப ஈஸி. ஏன்னா இது ஒரு 10th லெவல் எக்ஸாம் தான். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க இப்போவே. சரிங்களாப்பா? சரி, ஓகே, டன். ஸோ அதே மாதிரி இதில் ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஸோ எந்த ஒரு மெயின்ஸோ இல்லை இன்டர்வியூ அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு 10th அப்படின்றத படிச்சிருந்தீங்க, பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளிகபிள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ டைப்பிஸ்ட்டோ இல்லை வந்து ஸ்டெனோலாம் இருக்குது அப்படின்னாலும் ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸோ சர்டிஃபிகேட் அப்படின்றது இருந்துச்சுன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். அதாவது இங்கிலீஷ் அண்டு தமிழ் டைப்பிங். சரிங்களாப்பா? ஸோ அதுக்கெலாம் உங்களுக்கு எக்ஸஸாக மார்க் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நார்மலாக டைப்பிங்லாம் வச்சுக்கணும் எப்பயுமே. சர்டிஃபிகேட்ன்றது நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும், சென்ட்ரல் பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் எதிர்பார்க்க மாட்டாங்க, ஸ்கில் இருந்தால் மட்டும் போதும். ஸோ ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றத வச்சு மூவ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஓகே, டன். அடுத்து ஸோ போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் இங்கே ரஃப்லி தான் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன மாதிரியான போஸ்டிங் இருக்குன்னா, ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, ஸோ பில் கலெக்டரு, ஸோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டு சர்வேயர், ஸ்டோர் கீப்பர். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு குரூப் 4நாலே விஏஓ அப்படின்றதான் தெரியும். கரெக்டா? எஸ். இந்த ஒரு போஸ்ட்டு ரொம்ப 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 ஃபேமஸ் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதில் ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங். ஸோ வேரியஸ் டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே சேலரி அப்படின்றது கண்டிப்பாக ஒரு நல்ல சேலரி தான் இருக்கும். ஸோ 30,000 25,000 தான் இருக்க போகிறது. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலவன்ஸ் இருக்கும், டிடக்ஷன் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருக்க போகிறது. சரிங்களா? எஸ், ஓகே, டன். அடுத்து ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லை அதெல்லாம் கிடையாது. ஸோ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் குரூப் 4 எக்ஸாம். சரிங்களாப்பா? எஸ், ஓகே. அடுத்து ஸோ டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் அப்படின்றது இங்கிலீஷும் தமிழும் இருந்துச்சு அப்படின்னா உண்மையாகவே சூப்பர். அது இல்லைனாலும் நோ இஷ்யூஸ். சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு செட் ஆஃப் போஸ்ட்டுக்கு எனக்கு டைப் ரைட்டிங் ஸ்கில் தேவை. இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு எனக்கு என்ன ஆகுது, அப்ளை பண்ண முடியாது, நான் அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லை. பட் ரிமைனிங் போஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னா, ஸோ இது வரி பண்ணிக்க தேவையில்லை. பட் இப்போவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ அப்ளை பண்ணி டைப் ரைட்டிங்லாம் கற்றுக்கலாம். ஸோ கண்டிப்பாக அடுத்து அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு, அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. சரிங்களா? எஸ், ஓகே. அண்ட் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி. ஸோ நீங்கள் பேப்பர், அதாவது தமிழ் பேப்பர் இல்லை இங்கிலீஷ் பேப்பர் டெஸ்ட் அப்படின்றது எழுதுவீங்க. ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட்டும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்களுடைய ஸ்கூலில் படிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லாரும் அதை படிச்சிருப்போம். அதை படிக்காமல் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்க முடியாது. பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? எஸ். ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓபிசினா 18 to 32, ஸோ பிசி எம்பிசினா 18 to 32, ஸோ இங்கே 18 to 37 வரைக்கும் இருக்கும். இங்கே பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குலாம் தனித்தனியான ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செஷனில் பிடிஎஃப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இங்கே தான் இந்த மாதிரியான கேட்டகரி. ஸோ நீங்கள் இதே சென்ட்ரல் எக்ஸாம்லாம் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, சரிங்களா? எஸ். ஸோ ஜென்ரல்
இது மட்டும் தான் இருக்கும். ஸோ கேஸ்ட் இல்லாதவங்க யாரும் மென்ஷன் பண்ணலன்னா ஜென்ரலில் போயிடுவாங்க. ஸோ ஓபிசியை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் க்ரீம் லேயர் நான் க்ரீம் லேயர்லாம் இருக்கும், அதெல்லாம் வேண்டாம். ஸோ ஓபிசி பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் பிசி எம்பிசி எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓசி வந்து ஜென்ரலில் வந்துடும். ஸோ இங்கே எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, ஓபிசியில் வந்துடுங்க. இது எல்லாமே எஸ்சி எஸ்டி இருப்பீங்க. சரிங்களா? ஸோ ஏன்னா நிறைய பேர் டவுட்ஸாக கேட்குறீங்க. ஸோ அதனால் இதை என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஸோ இந்த ஒரு எக்ஸாமோடைய பேட்டர்ன் என்ன சார் அப்படின்னா, நமக்கு ஒரு சிங்கிள் எக்ஸாம் டோட்டலாக 300 மார்க்கு. ஸோ 3 மணி நேரம் இந்த ஒரு எக்ஸாம் அப்படின்னு நடக்க போகுது. ஸோ நம்ம 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். ஒன்று தமிழ் இங்கிலீஷ் எலிஜிபிலிட்டி. ஸோ இது ஒரு 100 கொஷின் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ நீங்கள் எய்தர் தமிழ் ஆர் எய்தர் இங்கிலீஷ். ஸோ நீங்கள் எது வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து ஒரு 100 கேள்விகள் இருக்க போகுது. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணம், இலக்கியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீதி எல்லாமே இருக்கும். ஸோ நமக்கு அதை பற்றின நாலேஜ் அந்தளவுக்கு இல்லை. ஸோ நம்ம ஒரு ஆப்டி ஸ்டாஃப். இப்போ அடுத்து ஸோ ஜென்ரல் ஸ்டடி, ஜென்ரல் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்க போகுது, பாலிட்டி இருக்க போகுது, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், சோஷியல் இருக்கும், அண்ட் வந்து உங்களுக்கு ஜிகே இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 கேள்விகள் அப்படின்றது நமக்கு கேட்கப்படும். கரெக்டா? அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்மளுடைய சிலபஸ், அதாவது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஸோ இந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பற்றி நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 25 கேள்வி உங்களுக்கு ஒரு ஸ்கோர் பூஸ்டர் ஆக்சுவலி சொல்ல போகிறோம். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். இப்போ இந்த 100 மார்க்லேயும் இந்த 75 கொஷின்லையும் 100 கொஷின் எடுக்க முடியாததை 25ல் அசால்ட்டாக அடிக்கக்கூடியதாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 15லேருந்து 20 அடிச்சிடலாம் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஒரு ஆப்டிக்கான ஒரு சீரீஸ் அப்படின்னு நம்மளே வைட்டியில் கொண்டு போயிருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் இந்த ஒரு ஸ்லைடு முடிஞ்ச உடனே. சரிங்களா? எஸ், ஓகே, டன். ஓகே, உங்களுக்கு ஸோ நம்மளுடைய அடால பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிஎன்பிசிக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு சிறகுகள் சொல்லக்கூடிய இந்த ஒரு பேட்ச் குரூப் 1க்கான ஒரு பேட்ச், சிந்தனைன்னு சொல்லக்கூடியது குரூப் 2க்கான ஒரு பேட்ச். சரிங்களா? அண்ட் லட்சியம் சொல்லக்கூடியது குரூப் 4. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு பேட்ச் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்லி லைவ் ப்ளஸ் ரெக்கார்டர். சரிங்களாப்பா? ஸோ நம்மளுடைய கோடு Y1029 அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு பேட்சஸை அக்சஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஸோ வித் 22% ஆஃப் ஆஃபர் அப்படின்றதில். ஸோ அண்ட் இது இல்லாமல் இது நமக்கு தமிழ்நாடு மெகா பேக். ஸோ இந்த ஒரு மெகா பேக்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி என்ன இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் இப்போ இதெல்லாம் தனித்தனியாக ஒரு 2000 2500 கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த ஒரு மெகா பேக் பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்பிசி, ஏன்னா சில சமயம் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் ரயில்வேவும் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ எஸ்எஸ்சியுமே ப்ரிப்பேர் பண்ணி இங்கிலீஷ் நல்லா வரணும். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் இந்த ஒரு பேட்சை நார்மலாக 8K இருக்கக்கூடியது இப்போ ஆஃபர் கரண்ட்லி போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆஃபரில் உங்களுக்கு 5500 தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆஃபரில் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகள், சரிங்களா, 2 ஆண்டுகள் வேலிடிட்டியோடு இந்த ஆஃபரில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ 2 இயர்ஸில் கரண்ட்டாக இருக்கக்கூடிய பேட்ச் அப்கமிங்கில் நம்ம ஆட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பேட்சஸுமே நீங்கள் இந்த ஒரு சிங்கிள் பேக்கில் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெகா பேக்கோடைய பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எஸ், ஓகே, டன். அடுத்து ஸோ இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ செலெக்ஷன் ப்ரெப் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ இதில் நீங்கள் பிக்கஸ்ட் ப்ரைஸ் டாப். சரிங்களா? ஸோ டபுள் வேலிடிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ மறக்காமல் நம்மளுடைய கோடு Y1029 யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 3 பேட்சோடைய லிங்க் அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ முடிவில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இல்லை வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ வேறு என்ன உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் vimal.raj@ada247.com சொல்லக்கூடிய இந்த ஒரு என்னுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு கோர்ஸ் ரிலேட்டடாக எதுனாலும் சரி இந்த ஒரு டீட்டெயில்ஸ் அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களாப்பா? எஸ், ஓகே, டன். அடுத்து ஸோ சிலபஸ் நான் வரேன் சார் அப்படின்னா எனக்கு சிலபஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் இருக்க போது, இங்கிலீஷ் இருக்க போது, அதோடைய பேசிக்ஸ் இருக்கும். சரியா? ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ்னு சொல்லிட்டு இருக்க போது, கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக், ஜிகே. சரியா? எஸ். ஸோ இது ஒரு பார்ட். ஸோ இந்த ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 25 கொஷின் இருக்கும். இது 75. இது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 100 கொஷின் இருக்க போகுது. ஸோ ஆப்டி அண்ட் ரீசனிங், தட் இஸ் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு பெர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எஸ்சிசி, அதாவது எல்லா அரித்மெட்டிக்கும், சரிங்களா, ஆவரேஜ் இருக்க போகுது, டைம் அண்ட் ஒர்க் இருக்க போகுது, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் இருக்க போகுது, ஸோ டிஏ இருக்க போகுது, எல்லாமே. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கிளாஸஸில் அவைலபிளாக இருக்கும். அதுவும் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். அதுவும் இதில் நான் வெர்பல்லாம் இருக்கும், அதாவது டைஸ் பற்றி இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் பேஸ்டு கான்செப்ட்லாம் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் நான் எங்கே சார் படிக்கணும்
இந்த இடத்துல போய் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நிறைய டவுட்ஸ் அப்படின்றது இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பெஸ்ட்டு சோர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் புக்குப்பா. ஸோ ஸ்கூல் புக் அப்படின்றது ஒரு சூப்பரான சோர்ஸ் சரிங்களா. அதுவும் இந்த சமச்சீர் புக் அப்படின்னு நீங்கள் படிக்கலாம். இல்லை சார் அப்படின்னா நான் டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா என்னோடய சிலபஸ்ன்றதை பார்த்துட்டு நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். இல்லை ஏதாவது ஆன்லைனில் கிளாஸஸ் யூடியூப்லேயே நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக டெய்லி டெஸ்ட்டும் இந்த பிவைக்யூம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலர் பேசிஸில் சரிங்களா, ரெகுலர் பேசிஸில் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் யூஆர் நியர் டு யுவர் கோல் சரிங்களா. எஸ், ஸோ அதனால் மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இது எல்லாமே தெளிவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று சரிங்களா. ஓகே, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சார் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற நிறைய டவுட்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ப்ரௌசரில் போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க, ADA247 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பேஜில் ஆல் கோர்ஸ் ஸோ லாகின் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடு கொடுத்தீங்கன்னா இங்கே நமக்கு எல்லா எக்ஸாம் இருக்கும். ஸோ நான் சொன்ன மெகா பேக் இதுக்குள்ளே இருக்கும். நம்ம இப்போ டிஎன்பிசிக்குள்ளே போகிறோம். இப்போ நான் என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அதே தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து குரூப் 4 பண்ணுறேன்னா அதே தான் எல்லாத்துக்குமே. இங்கே உங்களுக்கு இது 260 ஆன்லைன் லைவ் கிளாஸ் இருக்கும். ஸோ என்னென்ன கிளாஸஸ் இருக்க போகுது அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 371 மாக் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும் சரிங்களா. அப்படியே நான் கீழே வந்தேன்னா இங்கே இந்த பேட்சோடைய டெமோ கிளாஸஸ் அப்படின்றதும் ஃபேக்கல்ட்டி எடுத்திருப்பாங்க. இன்னும் கீழே வந்து ஸ்டடி பிளான். இதில் உங்களுக்கு யாருடைய கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போன்ற தெளிவான டீட்டெயில் வித் டைமிங்கோடு இருக்கும். நீங்கள் உங்களோட செல்ஃப் ஸ்டடி கூட இந்த ஒரு சிலபஸ் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் தெளிவாக நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். அண்ட் நீங்கள் இங்கே அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த மோர் ஆஃபர் இருக்கும்ப்பா சரியா. இந்த மோர் ஆஃபருக்குள்ளே இருக்கக்கூடிய கோடை ரிமூவ் பண்ணி நம்மளோட கோட் Y1029 இதை அப்படி பேஸ்ட் பண்ணிட்டீங்க சார் அப்படின்னா உங்களுக்கு இது 2144 இந்த ஒரு ப்ரைஸ்க்கு கிடைச்சிரும். ஸோ Y1029 சொல்லக்கூடிய கோடு யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவாக 2% 22% நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த ஒரு எக்ஸாமுக்கான ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், சேல் போயிட்டுருக்கு சரிங்களா. ஸோ இந்த ஒரு சேலை யூஸ் பண்ணி கொள்ளுங்கள் சரிங்களாப்பா. எஸ், ஸோ அதே மாதிரி ஸோ YTயில் நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி அக்சஸ் பண்ணால் நீங்கள் யூடியூப்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நம்மளுடைய சேனலுக்குள்ளே போயிடுங்க. ஸோ சேனலுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் நம்மளுடைய டிஎன்பிசிக்கான மேக்ஸ் கிளாஸஸ் நம்ம கொண்டு போயிருக்கோம். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ் கீழே வந்துகிட்டே இருக்கு. நம்ம முன்னாடி கொண்டு போயிருந்தோம். ஸோ ரயில்வேக்கானது இதில் இருக்குது. இதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே ஒரு 2 வீடியோ இருக்குது சரிங்களா. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை விட இன்னும் சூப்பரான ஒரு வீடியோஸ் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். எஸ், ஸோ இங்கே டெய்லி மிஷின் சொல்லக்கூடிய இந்த ஒரு சீரீஸ். ஸோ இது கிட்டத்தட்ட நம்ம சிம்பிளிஃபிகேஷன் 1 2 3 நம்பர் சிஸ்டம் 3 கிளாஸ், ரேஷியோ 2 கிளாஸ், பர்சன்டேஜ் சொல்லிட்டு ஒரு 20-25 வீடியோ இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10K வியூஸ் போயிருக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ கம்ப்ளீட்லி உங்களுக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு செஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா Y1029 சொல்லக்கூடிய என்னுடைய கோடு யூஸ் பண்ணி கீழே கமெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய எஸ் ஸோ பேட்ச் லிங்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் கிளாஸில் பார்ப்போம். ஸோ நம்ம நடத்துகிற விஷயம் அப்படின்றது போதும். நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட் ப்ளஸ் ட்ரெயினர் அப்படின்னா நான் டிஎன்பிசி சைடில் இருக்கக்கூடிய கொஷினுடைய அப்ரோச்சும் சரி ஷார்ட்கட்டும் சரி நிறைய விஷயம் நம்ம இன்னும் ஈஸியாக நம்ம கொண்டு போவோம். ஸோ உங்களுக்கான ஒரு ஸ்கோர் பூஸ்டர்ன்றது என்னுடைய சப்ஜெக்ட் தான் மேக்ஸ் சரியா. ஸோ எல்லாருக்கும் ஆல் த வே. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சீக்கிரமாக ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்றத நம்புங்க சரிங்களா. ஸோ உங்களால் முடியாது அப்படின்னா யாராலையும் முடியாது அப்படின்றது தான் ஒரு மேட்ரு சரிங்களா. எஸ், ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.